ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்றைக்கி புக்கிங் ரிலேட்டடாக டிடிடியில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க செப்டம்பர் மாதத்துக்கு. அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங்கில் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மீதி நாட்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி, 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகும். இந்த 15லேருந்து 25க்கு அப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா டிடிடியில் சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். அக்காமடேஷன் 13ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 13, 14க்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா புக் ஆகும், ஓப்பன் ஆகும். அதுக்கு அக்காமடேஷன் நம்ம போடுவோம்ல, அது 13ஆம் தேதியிலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு இருக்காது. 25 தேதி வரைக்கும் அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரிலேட்டடாக வேறு எந்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. 15 to 25 தரிசனம் ஓப்பன் ஆகாது. 13 to 25 அக்காமடேஷன் ஓப்பன் ஆகாது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு. அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எப்படி புக் பண்ணணும், புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஒரு சில கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸும் இப்போ ஷேர் பண்ணுறேன். சீனியர் சிட்டிசன் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, 65 வயசு நடக்கிறவங்களும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம். கூட அட்டெண்டர் தேவைப்பட்டால் 50 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்லைன்லேயே உங்கள் கூட அக்கம்பெனி எஸ்ன்னு கொடுத்து புக் பண்ணிட்டு தான் நம்ம அழைச்சிட்டு போக முடியும். ஒருத்தரை மட்டும்தான். சீனியர் சிட்டிசனுக்கு ஏஜ் பார்ப்பாங்க. பேர பசங்களை கூட்டிகிட்டு போகலாமான்னா அனுமதிக்கிறது கிடையாது. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கணும். விட்டாங்கன்னா அழைச்சிட்டு போகலாம் 12 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா. இல்லைன்னா விட்டுட்டு போகிறதுக்கு யாராவது இருக்காங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பேர பசங்களை அனுமதிக்கிறது கிடையாது. சிங்கிளாக ட்ரை பண்ணுறீங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அக்காமடேஷன் வேணும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறதுக்குன்னா அட்டெண்டரோடு புக் பண்ணால் தான் முடியும் இந்த கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த யூடிஐடி கார்டு சொல்கிறாங்களா அது. ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா அட்டெண்டரோட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி அந்த கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ அந்த கார்ட்லேயே உங்களுக்கு போட்டிருக்கும்ல எதில் உங்களுக்கு ப்ராப்ளம், எவ்வளோ % ஆஃப் ப்ராப்ளம்ட்டு அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து மெடிக்கல் கேட்டகரியில் டிடிடியில் சொல்லியிருக்காங்க ஒரு சில கேசஸ். அதில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்கணும். இந்த 3 கேட்டகரி புக்கிங்குமே ஃப்ரீ தான். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு இந்த 3 கேட்டகரியில் எது மறுபடியும் புக் பண்ணாலும் இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பருக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நீங்கள் தரிசன டேட் புக் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் அதே இமெயில் ஐடி, ஆதாரில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. திருமலா திருப்பதியிலலாம் கொடுக்கறது கிடையாது. ஃப்ரீ தான். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஆதார் கார்டு இருக்குல்ல, உங்கள் ஆதார் கார்டு ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, ஏன் ஆதார் கார்டு அட்டெண்டருக்கு அப்லோட் பண்ணலன்னு கேட்டதா. அதனால் ஆதார் கார்டு அட்டெண்டருக்கும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்டெண்டரோடு அப்லோட் பண்ணணுமா அப்படின்ட்டு. பக்கத்தில் ஆதாரை வைங்க. ஃபோட்டோ இருக்கிற பக்கம் உங்கள் மொபைல்லையே கிளியராக விழுற மாதிரி ஃபோட்டோ எடுங்க. அது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு மொபைலே ரீசேவ் செய்துக்கிற மாதிரி இருக்குது. எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லைனா கூட கூகுளில் நீங்கள் ரீசேவ் செய்துக்கலாம். ஒரு ஃபார்மேட்டுக்கு இன்னொரு ஃபார்மேட் எதுக்கும் சேஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கேட்டகரிக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர் சர்டிஃபிகேட் அது நீங்கள் ரீசைஸ் 1 MBக்கு கீழே செய்து வச்சுக்கோங்க. எல்லாமே 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கணும். ஃபைல் சைஸு ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே ரீசைஸ் செய்துக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் சரிங்கன்னா உங்களோட யூடிஐடி கார்டு இருக்கும்ல, அது நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் டாக்குமெண்ட்டு கொடுக்குறப்போ கேலரிக்கு கரெக்டாக போகிறப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாகின் பண்ணிக்கோங்க. 2:58 எலிஜிபிளாக இருக்கிற நம்பரில். மத்தியானம் 3 மணிக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க.
ஒரு நம்பருக்கு 2-3 நம்பர் இருக்குது அப்படின்னா 2-3 மொபைல் இருக்குன்னா அவசியம் 2-3 ட்ரை பண்ணுங்கள். இல்லை எங்ககிட்ட 2-3 இல்லை ஒரு மொபைல் தான் இருக்குன்னா டிடிடி ஆப் டிடிடி போர்ட்டல் ttdevasthanam.ap.gov.inல வேறு மொபைல் நம்பரில் எலிஜிபிளாக இருக்கிறது லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். கம்மியாக எதில் போதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஜென்ரலாக இந்த டிக்கெட்ஸ் 7 நிமிஷத்துக்குள்ளாரே தீந்துடும். அண்ட் பிரம்மோத்சவ நாட்கள் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற நாட்களுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறதுனால 5 நிமிஷத்துக்குள்ளார தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயினாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு மொபைலுக்கு இன்னொரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். ஏன்னா ஒன்றுக்கு ஒரு மாதிரி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். கம்மியாக இருக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுங்கள். டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்கம்பெனி கொடுத்து அட்டெண்டரோடு நீங்கள் புக் பண்ணால் தான் ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு அக்காமடேஷன் தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அட்டெண்டரோடு புக் பண்ணிங்கன்னா லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிக்கெட் கிளிக் பண்ணி அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் புக் பண்ணுறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ டேட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்லாட் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸை அவசியம் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கிளிப் போர்ட் மெத்தடில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுன்னு வீடியோ ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து பேப்பரில் எழுதி வச்சு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிவிடுங்க, மிஸ்டேக்ஸ் இல்லாமல். 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் கார்னரில் அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு. 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்த நீங்கள் ஃபோட்டோவை வச்சுருப்பீங்கல்ல அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வந்தால் வேறு டேட்டுக்கு சூஸ் பண்ணுங்கள். இல்லை ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வந்தால் அதுக்கு ரீட்ரை கொடுத்து தான் ட்ரை பண்ணணும். அப்படி கூட புக் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வேலிடேஷன் எரர்னால் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. மத்தியானம் 3 மணி போல் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. கோயில் உள்ள வீல் சேர் அலோடு கிடையாது. நீங்கள் ராம்பக்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேட்ரி கார் அங்கே இருக்கும். கோயில் கோபுரம் வரைக்கும் போயிடலாம். அதுக்கப்புறமா தெற்கு மாட வீதி வழியாக நடந்து போய் வெயிட்டிங் ஹாலில் ஜாயின் பண்ணி அங்கேயே செப்பல் விட்டுக்கலாம். லக்கேஜ் டெபாசிட் கவுண்டருக்கு, மொபைல் டெபாசிட் கவுண்டருக்கு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம். லேடிஸ் சாரி சுடிதார் போட்டுருந்தா துப்பட்டா, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொடுப்பாங்க. 3 மணி போல் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு 3:40 ஆகலாம். அதுக்கப்புறம் உடனே நீங்கள் அங்கே லக்கேஜ் கொடுத்துருக்குறீங்கன்னா வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் லட்டு கவுண்டருக்கு போனீங்கன்னா லட்டு வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்பட்டால் பே பண்ணி நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நீங்கள் வண்டியில் தான் போகணும் அப்படின்னா மியூசியம் சைடு வந்துடுங்க. ஆப்போசிட்டில் WQ4 கேட் கிட்ட உங்கள் வண்டியிலையோ கார் ஜி பஸ் எதுலேயோ இறங்கிடுங்க. அங்கே பேட்ரி கார் இருக்கும். உங்கள் டிக்கெட் காமிச்சிங்கன்னா அட்டெண்டரோட அந்த பேட்ரி காரில் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. டிடிடியோட பேட்ரி காரில். அதே மாதிரி நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அங்கே வந்துட்டிங்கன்னா கூட வெயிட்டிங் ஹால் அந்த மியூசியம் ஆப்போசிட் கேட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரி அவங்கள தான் அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலையும் மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் அனுமதிப்பாங்க. கேலரியாக ஓப்பன் பண்ணி உள்ள நுழையிறப்போ சேவாக்ஸ் செக் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறமா சூப்பர்வைசர் செக் பண்ணுவாங்க. அவங்க சைன் போட்டதுக்கப்புறம் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஸ்கேனிங் பேக் செக்கிங் இருக்கும். தென் நீங்கள் மொபைல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு பேசிக்காக உங்களுக்கு வாட்டர் பாட்டில் மெடிசன்ஸ் அதெல்லாம் வேணும்னா வச்சுட்டு கோயில் உள்ள கூட எடுத்துகிட்டு போகலாம். மொபைல்லாம் கொடுத்துடணும். அந்த வெயிட்டிங் ஹாலில் கொடுக்குறீங்கன்னா வந்தோன்னே வெளியில் உடனே வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு வாங்குறதுக்கு போகணும். ஏன்னா அந்த கவுண்டர் 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொடுக்கும்போதே அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. மெயினாக புக்கிங்கில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல டவுட் கேட்குறீங்க. ஆன்லைனில் ஈஸியாக உங்கள் ஃபோட்டோவை ரீசைஸ் செய்யலாம். ஒரு ஃபார்மேட்க்கு 2 ஃபார்மேட் வச்சுக்கலாம். சிலருக்கு என்ன போன தடவை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது கிளிக் பண்ணால் அப்லோட் ஆக மாட்டேங்குது, அப்படியே பிளாங்காக இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. அது டிடிடி கஸ்டமர் கேரில் கேளுங்க. எனக்கும் அது என்னன்னு தெரில. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபோட்டோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் கிளிக் பண்ணால் அது அப்படியே இருக்குது, கேலரிக்கும் போக மாட்டேங்குது, வேறு எதுக்கும் போக மாட்டேங்குது அப்படின்னு. அந்த இஷ்யூக்கு நீங்கள் டிடிடியிலே கேளுங்க. இல்லை வேறு யாருக்காவது ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள்.
அதனால தான் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு நீங்கள் சேஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புக் பண்ண தெரியலனா ப்ரௌசிங் சென்டரில் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களுக்காக புக் பண்ணி கொடுக்கலாம். இது சீனியர் சிட்டிசனுக்காக சொல்கிறேன். முடியாதவங்க டிக்கெட் புக் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டா. ஏன்னா படித்தவங்க மட்டும்தான் டிக்கெட் போட முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக பார்த்துக்கோங்க. டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கம்பெனி அதாவது கூட அட்டெண்டர் வேணும்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரம் டீட்டெயில்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா பஸ்ஸில் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மேலே இறங்கும் பஸ்ஸில் ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா 20 ரூபாய் குறைச்சிப்பாங்க. வராக சுவாமி கோயிலையும் சீனியர் சிட்டிசனுக்கு அனுமதிப்பாங்க டைரெக்டாக. வீல் சேர் ஹெல்ப்பில் இருக்கிறவங்க கோயில் உள்ளே எப்படி போகிறதுன்னு நீங்கள் சூப்பர்வைசர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே தூக்கி கொண்டு போய் தரிசனம் பார்க்குறதுக்கு சேவாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அட்டெண்டரோட தான் புக் பண்ணணுமான்ட்டுனா இல்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னா அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க ஹெல்ப்புக்கு. வேறு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சீனியர் சிட்டிசன் க்யூவில் போக முடியாது. அண்ட் தரிசனத்துக்கு போகிறப்போ சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, தரிசன டிக்கெட் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க அட்டெண்டரோட. அடுத்து யூடிஐடி கார்டு இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த கார்டு வச்சுக்கோங்க. மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சில் புக் பண்ணாலும் தரிசன டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் இருக்கணும். மெடிக்கல் கேஸில் புக் பண்ணுறப்போ ஆதார் கார்டு, தரிசன டிக்கெட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட்டு. ஒருவேளை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அட்டெண்டரோட, மெயின் பில்கிரிம் வரல, அட்டெண்டரை மட்டும் அனுமதிப்பாங்கன்னா அது அனுமதிக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ கூட்டம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. தரிசனம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத க்யூவில் 8 to 10 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் தரிசனத்துக்கு கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் நீங்கள் வாங்கணுன்னா மத்தியானம் 1 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 11 மணிக்கு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இருந்தீங்கன்னா கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் வாங்கிக்கலாம். திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் வாங்கிக்கணும். இல்லை டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே நீங்கள் சுவாமி தர்ஷனம் 10 மணி நேரம் ஓகேனா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேனா அப்படியே கம்பார்ட்மெண்ட்டை இருந்தும் பார்த்துட்டு வரலாம். இல்லைனா அந்த டோக்கனை வாங்கி ஸ்கேன் பண்ணிக்கணும், சாமி பார்க்கலன்னு வெளியில் வந்துடலாம். அவங்கள்ட்ட கேளுங்க அடுத்து எப்போ வரலான்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிற டைமில் போங்க. அவங்க எதுவும் சொல்லலைன்னா அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அந்த லட்டு கவுண்டரில் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. ஸோ நீங்கள் மொபைல் லக்கேஜெல்லாம் பிஎஸ்சியில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 86,021 பேர். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,356 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.49 கோடி ரூபாய். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.08 லட்ச லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.16 லட்ச பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களோட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2,703 பேர். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஜூலை மாதத்து டிக்கெட்டும் டீட்டெயில்ஸ் தனியாக ஷேர் பண்ணுறேன். மத்தியானம் 3 மணிக்கு நாளைக்கு அக்காமடேஷன் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது புக்கிங்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நானும் ரிப்ளை பண்ணுறேன். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். அண்டு அவசியம் கூட வச்சுக்கோங்க தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா. தேங்க்யூ.